உங்க ரெண்டு பேருக்கும் நான் இப்போ ஒரு தீட்சை கொடுக்கறேன். சந்நியாச தீட்சைக்கு பூர்வாங்கமானது இது. இதுக்கு முன்னால நிவேதிதாவுக்கு கல்கத்தாவிலேயே பிரம்மச்சரிய தீட்சை கொடுத்திருக்கேன். ஆனா அதை விட ஒரு உயர்ந்த நிலைய இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் நான் கொடுக்கறேன். பவதாரிணிங்கிற காளி மாதா, இந்த உலகத்தினுடைய மாதா, எனக்கு சில குணங்களையும் சக்திகளையும் கொடுத்திருக்கா. ஒரு பெண் தெய்வம் எனக்கு கொடுத்ததை இன்னைக்கு நான் ரெண்டு பெண்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு நான் சந்நியாச தீட்சை கொடுக்கலனாலும் அதுக்கு முந்தினபடியா இந்த காவி வஸ்திரங்களை கொடுக்க போறேன். உங்க ரெண்டு பேரால இந்த உலகத்துக்கு பல நன்மைகள் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சுவாமிஜி, நிவேதிதா இந்தியாவுக்கு போய் ஏழைகளுக்காகவும் குறிப்பா பெண்களுக்காகவும் உழைக்க ஆரம்பிச்சிருக்கா. உங்க நாட்டுக்கே திரும்ப போய் வாழ்நாள் பூரா இருக்க போறதாவும் தீர்மானம் செஞ்சிருக்கா. ஆனா அந்த மாதிரி தீர்மானம் நான் எதுவும் செய்யல. உங்க அருள்னால அமெரிக்க நாட்டிலேயே வாழ்ந்து மக்களுக்கும் அத்வைத்த வேதாந்தத்துக்கும் என்னால முடிஞ்ச சேவையை செய்ய விரும்புறேன். நிவேதிதா கூட சேர்ந்து சாதாரண அமெரிக்க பெண்மணியான அந்த சாராவுக்கும் நீங்க அனுகிரகம் செய்திருக்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு நான் தகுதியானவளா வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹலோ. வாங்க டாக்டர். For how long has Swami Vivekananda been like this? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால கல்கத்தாவிலேயே எங்க விவேகானந்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கு மருந்தெல்லாம் கூட கொடுத்தாங்க. அவர் எப்பவுமே டயட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். யோகியாச்சே, அதனால எக்ஸசைஸுக்கு கேட்கவே வேண்டாம். அப்படி இருந்தும் டயபெட்டிஸ்னால அவர் ஹெல்த் கொஞ்சம் மோசமாயிட்டு இருந்தது. இப்ப 1 வருஷமா ஆஸ்துமா இருக்கிறதுனால மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவார். இப்ப ரொம்ப ஆஸ்துமா அதிகமா இருக்கு. மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறாருங்கிறதுனால தான் உங்களை கூப்பிட்டு விட்டோம் டாக்டர். இப்ப அமெரிக்காவுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 1 மாசம் இருக்கும். இதுக்கு முன்னால இங்கேருந்து ஒரு 100 மைல் தூரத்தில் இருக்கிற ரிஜிலி மேனர்ங்கிற இடத்துல இருந்தார். இங்க நியூயார்க் சிட்டிக்கு வந்துட்டா அவருக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்கும், அப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் வசதியா இருக்கும்னு இங்க அழைச்சிட்டு வந்துட்டோம் டாக்டர். பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். நான் பார்க்குறேன் அவரை. I am also your admirer, Swamiji. It's a privilege for me to treat you. Thank you, Doctor. Welcome.
நான் ஒரு மிக்சர் எழுதி கொடுக்குறேன். ஒரு ரவுண்ட்ஸ் 3 times a day சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்க. கிடுகிடுன்னு ஆஸ்மா கிளியர் ஆயிடும். மூச்சு விடுறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஒருவேளை நடுவில் மூச்சு திணறல் அதிகமானா 4வது டோஸ் சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. தேங்க்யூ டாக்டர். யூ ஆர் வெல்கம் சுவாமிஜி. இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ஃபார்மசிஸ்ட் கிட்ட கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்தில் மிக்சர் கலந்து கொடுத்துருவாங்க. சுவாமிஜிக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா 2 ounce தண்ணியில் இதை டைல்யூட் பண்ணி கொடுங்க, தப்பு கிடையாது. ஓகே? ஓகே டாக்டர். Is Swamiji all right now? Yes. I heard somebody is coming to meet him today. அவர் 15 days ரெஸ்ட் எடுத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஆக்சுவலாக அவர் ஆக்டிவாக பேச ஆரம்பிச்சாலே he'll be perfectly all right. இந்த மாதிரி படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறது doesn't suit him at all. He's talking to them right now. Oh. அப்போ let's meet him later. இந்திய வேதாந்த நூல்களை எழுதியவர்களின் பெயர்களையும் சரித்திரத்தையும் உறுதி செய்வது மிகவும் கடினமாக இருக்குதே, ஏன்? அதுதான் இந்தியாவோட கொள்கை. அடுத்தவங்க எழுதுனதிலிருந்து 90% திருடி 10% சொந்த கருத்தையும் சேர்த்து 300 மட்டும் இவை என்னோட சொந்த கருத்துக்கள் அப்படின்னு எழுதுற தற்கால எழுத்தாளர்கள் மாதிரி உள்ளவங்க இல்ல பழங்கால இந்திய எழுத்தாளர்கள். மனித குலத்தோட இதயத்துல முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்தின அந்த மாபெரும் சிந்தனையாளர்கள் தங்களை ஆசிரியர்கள் அப்படின்னு கூட அறிவிச்சுக்காம நூல்களை மட்டும் எழுதுறதுல ரொம்ப திருப்தி அடைஞ்சாங்க. அந்த நூல்களை சந்ததியர்களுக்கு விட்டுட்டு அமைதியா மறைஞ்சும் போயிட்டாங்க. சுவாமிஜி, நான் சுமார் 15 வருஷத்துக்கு முன்னால இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்தேன். ஏதோ சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு பிறந்த புத்தர், சங்கரர் மாதிரி இருந்தவங்களோட வேல்யூஸை வச்சு லைஃபை நடத்த முடியாது. நான் பல பேர்கிட்ட பேசியிருக்கேன். இந்த பிரம்மச்சரியன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் வாழ்க்கையில ஏத்துக்க முடியாத விஷயம். மனித இயல்புக்கே அது எதிரானது. இங்க சர்ச்சில் கூட பாதிரிகள் அதை பத்தி பேசுவாங்களே தவிர, ஆனா அதெல்லாம் மற்றவங்களுக்கு ஒரு வேல்யூவா போதிக்கிறது இல்லை. தர்ம, அர்த்த, காம, மோட்சம் அப்படின்னு ஹிந்து தத்துவங்களே சொல்லியிருக்கிறதுனால காமமே இல்லாம இருக்கணுங்கிறது இம்பிராக்டிக்கல், நடைமுறைக்கு ஒத்து வராது. நாகரிக உலகத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாதிரி வேதாந்திகள் கூட கொஞ்சம் எண்ணங்களை மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். உன் அறியாமைக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். பிரம்மச்சரியம் மனித இயல்புக்கு முரணானது அப்படின்னு நினைக்கிற இல்ல? இந்தியாவில் இன்னும் சில 100 புத்தர்கள் யாரும் அறியாத மகான்களா நடமாடிட்டு இருக்காங்க தெரியுமா? பிரம்மச்சரியத்தையும் துறவரத்தையும் எந்த அப்பழுக்கும் இல்லாம அனுஷ்டிக்கிற இந்த மாதிரி மகான்களை பாரத கண்டத்தோட பல பகுதிகளில் நான் பார்த்திருக்கேன். தம்பி, காம உணர்வுகளிலிருந்து மனிதன் விடுபடும் போதுதான் அவன் தனக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆண்டவனை தரிசனம் பண்றான். உன்ன மாதிரி அறகுறையா படிச்சுட்டு நான் அறிவாளி அப்படின்னு நினைக்கிறவனை விட பள்ளிக்கூடம் போகாத அந்த பாமரன் பல வகைகள்லயும் ரொம்ப உயர்ந்தவன். அவன் சில விஷயங்கள் தனக்கு தெரியாது அப்படிங்கறதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கான். உட்காரு. தர்ம, அர்த்த, காம, மோட்ச அப்படிங்கிற அந்த 4 புருஷார்த்தங்களையும் ஏன் அந்த வரிசையில வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? தர்மம்ங்கிற அடிப்படையில மட்டுமே அர்த்தம், அதாவது பொருள் ஈட்டுதல் அமையணும். தர்மம்ங்கிற அதே அடிப்படையில காம உணர்ச்சிகளை தெய்வீகமான தாம்பத்தியத்துல மட்டும்தான் கடைபிடிக்கணும். தர்மத்தோட அடிப்படையில வாழ்க்கை நடத்துறவன் தான் மோட்சத்தை அடையறதுக்கு தகுதி உள்ளவனா ஆகிறான். நியாயமான தர்மமான வழிகளிலிருந்து விலகி பணம் சம்பாதிக்கிறவனும் காம இச்சைகள்ல ஈடுபடுறவனும் மிருகத்துக்கு சமமானவன். பிரம்மச்சரியம்ங்கிறது காம இச்சைகள் இல்லாம இருக்கிறது. அதோட பணத்திலையும் எந்த சுக போகங்கள்லையும் இச்சைகள் இல்லாம இருக்கிறது தான் துறவரம். அது கடவுளை அடையிற ஒன்னையே நோக்கமா கொண்டது. சுவாமிஜி அமெரிக்காலேருந்து அவரோட 2வது விசிட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டார். பிரான்ஸ்க்கு போறாருன்னு சொன்னேன். எப்போ இந்தியாவுக்கு போறார்? யூரோப்லேருந்து அப்படியே இந்தியாவுக்கு டைரக்டா திரும்பிடுவாராம். ஆனா என்னைக்குன்னு தேதி தான் தெரியல.
இங்க அமெரிக்காவில் அவர் முன்னாடி ஆரம்பிச்சு வச்ச வேலைங்க எல்லாம் சூப்பர்வைஸ் பண்றதுக்காக இந்த முறை வந்திருக்காரு. அமேசிங் இல்ல? இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல எவ்வளவு அக்கம்ப்ளிஷ் பண்ணிருக்காரு. சான் பிரான்சிஸ்கோல வேதாந்தா சொசைட்டி ஒன்னு ஆரம்பிச்சிருக்காரு. நியூயார்க்ல முன்னால ஆரம்பிச்சு வச்ச சொசைட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காரு. இப்போ ராமகிருஷ்ணா மடத்தினுடைய துறவிகள்லாம் இங்க வந்து அவர் வேலையை கண்டினியூ பண்றாங்க. யூ ஹாவ் டன் அ லாட் ஃபார் ஹிஸ் மூமெண்ட் யுவர் செல்ஃப். நீயே அமெரிக்காவில் ஒரு 10 நகரங்களுக்கு போய் இந்தியாவை பற்றியும் வேதாந்தத்தை பற்றியும் ராமகிருஷ்ண மடம் பற்றியும் தெளிவாக எடுத்து சொல்லி அமெரிக்கன் சொசைட்டியின் ஆன்மீக பாதையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டு பண்ணியிருக்க. இந்தியா வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு யூ. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு காட். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்தியா மக்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். சுவாமிஜி பாரிஸ்க்கு எதுக்கு போயிருக்கார்? எவ்வளோ நாள் அங்கே இருப்பார்? சிகாகோவில் நடந்த வேர்ல்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் அளவுக்கு பெருசு இல்லைனாலும் பாரிஸ்லயும் ஒரு இன்டர் ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. யூரோப்புடைய பல தேசங்களிலிருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அங்க வராங்க. சுவாமிஜியும் அங்க பேசுறதுக்காக போயிருக்காரு. Distinguished spiritual leaders and friends, on behalf of this conference organisers in Paris, I have great pleasure in welcoming Swami Vivekananda from India to address this erudite gathering. As you all know, after his Chicago address a few years ago at the World Parliament of Religions, Swami Vivekananda has become a celebrity amongst religious leaders of the world. His equal scholarship and understanding of different religions past make him unique, not only as one who understands comparative religion, but also as one who has a grasp of the principles of modern physical and natural sciences with empirical evidence. We have requested the great Hindu monk to speak on his observations of comparison between Charles Darwin's theory of evolution and the concept of evolution from an ancient Hindu perspective. I am indeed privileged to present Swami Vivekananda. சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பாரிஸ் மாநகரத்து அறிஞர்கள் இடையே எங்கள் இந்து மத தத்துவங்களையும் விஞ்ஞானி சார்ல்ஸ் டார்வின் அவர்களின் தத்துவங்களையும் ஒப்பிட்டு அவைகளின் ஒற்றுமை வேற்றுமைகளை எடுத்துக் கூறும்படி கேட்டுக்கொண்டார்கள். இந்தியாவில் சாங்கிய தத்துவத்தில் பரிணாமம் பற்றி சிறந்த முறையில் கூறப்பட்டிருக்கிறது. சார்ல்ஸ் டார்வினின் பரிணாமம் பற்றிய தத்துவம் ஒரு நிலை வரை சென்று நின்றுவிடுகிறது. ஆனால் பழங்கால இந்திய ஞானிகளின் கருத்தோ அதற்கும் மேல் உள்ள அறுதி நிலையையும் விளக்குகிறது. இன்றைய அறிஞர்கள் பலர் சார்ல்ஸ் டார்வினின் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதாவது பலமானவை வாழ்தல், மேலும் நேச்சுரல் செலக்ஷன், அதாவது இயற்கையின் தேர்வு என்ற தத்துவங்களை பரிணாமத்தின் எல்லா நிலைகளுக்கும் பொருந்தும் என்று நினைக்கின்றனர். சார்ல்ஸ் டார்வினின் தத்துவம் மிகவும் போற்றத்தக்கது. நவீன விஞ்ஞானத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கி இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதற்கும் உயர்ந்த நிலையில் மற்றொரு பரிணாம வளர்ச்சி இருக்கிறது என்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளேன். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் வாழ்ந்த பதஞ்சலி எனும் முனிவர் தன் யோக சூத்திரத்தில் பிரக்ருத்யா பூராத், அதாவது ஓர் இன உயிர் மற்றொரு இனமாக மாறுவதற்கு காரணம் இயற்கையின் உள்நிறைவு என்கிறார். பலமுள்ளவை வாழ்தல் என்ற முதல் நிலை பரிணாமம் போராட்டங்கள் நிறைந்தது. ஆயிரக்கணக்கான உயிர்களின் அழிவால்தான் ஓர் உயிர் பரிணமிக்கிறது என்றால் அத்தகைய முதல் நிலை பரிணாம போராட்டங்களால் பௌதிக உடல் வளர்ச்சி இருக்கலாம். ஆனால் உயர்நிலை பரிணாமத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்கு இவ்வித போராட்டங்களும் போட்டிகளும் ஒரு பெரும் தடை என்று எங்கள் ரிஷிகள் கூறுவதையே நான் ஏற்றுக்கொள்கிறேன். எங்கள் ரிஷிகளின் கருத்துப்படி உயிர் என்பது பூரண ஆன்மா. ஓர் உயிரினத்திற்கும் மற்றொன்றுக்கும் உள்ள மாறுபாடுகள் ஆன்மாவின் வெளிப்பாட்டில் உள்ள வேற்றுமைகளே ஆகும்.
இயற்கையின் வெளிப்பாடு சிறு உயிர்களில் முதல் நிலை பரிணாமத்தில் இருக்கலாம். ஆனால் மனிதன் போன்ற உயர்ந்த இனங்களில் போராட்டங்களாலும் போட்டிகளாலும் தான் அவை பரிணமிக்க முடியும் என்பது சரியல்ல. மனிதன் எனும் உயர்ந்த இனத்தில் சாந்தம், பண்பாடு, மன ஒருமைப்பாடு, தியானம், தியாகம் ஆகியவற்றால்தான் தடைகள் நீக்கப்பட்டு ஆன்மா பூரணத்துவம் அடைய முடியும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்பதை தனி மனிதனுக்கும் மனித சமுதாயத்துக்கும் பொருந்தும் என்று நினைத்தால் உலகில் போட்டி மனப்பான்மையால் தீமைதான் அதிகமாகும். ஆனால் அறிவுரைகளின் மூலம் மக்களை தீமை செய்யாமல் தடுப்பதால் தீமைகள் குறையும். ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வியாபார நோக்கு, சுயநலம் என்ற மெட்டீரியலிஸ்டிக் மனப்பான்மையில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் எனும் கீழ்நிலை உயிரினங்களின் பரிணாம விதி மனிதனுக்கும் பொருந்தும் என்று வளர்ந்து கொண்டிருக்கும் மேல்நாட்டு கருத்து பயங்கரமானது. உலகையே நாளடைவில் நாசப்பாதையில் எடுத்துச் செல்லக்கூடியது. ஆன்மீகம் மூலம் பரிணாமத்தின் இரண்டாவது முதுநிலையை அடைவதே மனித இனத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும். நரேன் இப்போ பாரிஸ் வரைக்கும் வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் எந்த ஷிப்பில் இந்தியாவுக்கு வர்றாங்கிறத பற்றின எந்த டீட்டெயில்ஸும் நமக்கு இன்னும் தெரியல. இந்தியன் மிரர் பத்திரிகையில் ஒரு இங்கிலீஷ் மேன் ரொம்ப பிரமாதமா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். அதுல சுவாமி விவேகானந்தருடைய புகழ் எப்படி அமெரிக்காவிலையும் யூரோப்லையும் பரவி இருக்கு, பெரிய பெரிய மேதாவிங்களாம் எப்படி அவருடைய ஃபாலோவர்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு ரொம்ப விவரமா எழுதியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லையே. கரெக்ட். இருந்தாலும் இதுல புது விஷயங்களும் இருக்கு. சிகாகோ சர்வமத சபையில நரேன் ஆற்றின சொற்பொழிவையும், அதுக்கப்புறம் பல இடங்கள்லயும் பல சந்தர்ப்பங்கள்லயும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் அவன் ஆற்றின சொற்பொழிவு எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இங்கிலாந்துலயும் அமெரிக்காவிலையும் புஸ்தகமா வெளியிடுறாங்களாம். தட்ஸ் ரியலி கிரேட் நியூஸ். அது இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம நரேன் எழுதின கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம் இந்த 4 புஸ்தகங்களும் இதே மாசம் வெளியாகுது. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம நரேனை தவிர வேற யாரால இந்த மாதிரி 4 தலைப்புகள்ல அழகா பிரிச்சு எழுத முடியும்? வாகை சூடினார் வித்தகத்துறவி விவேகானந்தன். அநாதைக்கு அன்னமிடாத, விதவைக்கு வாழ்வளிக்காத மதம் ஒன்று வேண்டாம், மதம் ஒன்று வேண்டாம். ஆண்டிக்கு ஆற்றும் சேவையே ஆண்டவனை சேரும். குகைக்குள் ஒளியாதே, ஜகத்திற்கு உழைத்திடுவோம் என்றவர்